ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்ணீஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான கோவக்காய் கிரேவி தானங்க பண்ண போகிறோம். இப்போ கோவக்காயை பார்த்திங்கன்னா இப்படி 4 வெட்டி வச்சுக்கணுங்க. கீழே ஃபுல்லாக வெட்டிடக்கூடாதுங்க. 4 பீஸ் அதை கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி வச்சுட்டு வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த கோவக்காவை எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்போ லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. இப்போ காய் லைட்டாக வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் சால்ட் அதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காய் வெந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. காயை வேக வச்ச அதே வடை சட்டியில் காயை எடுத்துட்டு அதே எண்ணெயில் கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெங்காயம், சின்ன வெங்காயத்தை ஒரு 20 வெங்காயத்தை சின்னதாக வெட்டி அதில் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க 3 தக்காளியை அதில் ஊற்றிக்கலாங்க. இதுலேயே ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. கரம் மசாலா ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதை லைட்டாக எண்ணெயிலேயே நல்லா கிண்டி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. மசாலாவெலாம் நம்ம ஏற்கனவே பாதி அளவு வேக வச்சுருக்கிற கோவக்காய் அதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சின்ன கப்பில் கொஞ்சமாக பொட்டுக்கடலையை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பொடி அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரை லைட்டாக கழுவி தண்ணி ஊற்றிக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கலாங்க. இப்போது இன்னொரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருக்குங்க, அதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்க்குறேங்க. இப்போது நம்மளோட கோவக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க.
உங்களுக்கும் இந்த கோவக்காய் குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.